குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 10 நிமிஷம் வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்னரில் பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்த மதிப்பெண்கள் 90 மதிப்பெண்களில் வந்து நீங்கள் 25 மதிப்பெண்கள் 25 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் பாஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் வந்து பாருங்க, குறிப்பு வரைக. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க 25 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ. இப்போ இந்த 1 மார்க்லேயே 20 மார்க் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு A to Z ஒன்னொன்னா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 20 மார்க்கில் 17லிருந்து 20 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கே மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பாருங்க, இப்போ நம்ம 2 மார்க்குள்ள போகிறோம். நல்லா பாருங்கப்பா, பகுதி 2 பார்ட் 2. நான் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்க, அப்படியே பாருங்க. 21 அதில் கம்பல்சரி இருக்கு. 30வதுக்கு கட்டாயமாக வந்து விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 21ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமினின் குறித்து சிறு குறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஹோமினின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 22 வேதகால இலக்கியங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 23, இதெல்லாம் 2 மார்க் என்றால் 2 லைன் எழுதுங்க போதும், ஓகேங்களா. 23 வந்து பாருங்க, எதன் காரணமாக மகா அலெக்சாண்டர் போரஸின் அரியணையை திருப்பி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது 24 பால வம்ச ஆட்சியின் போது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 25ல் 2 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இஸ்லாமிய இசைஞர்கள், ஓகேங்களா, இசை கலைஞர்கள் வந்து அறிமுகப்படுத்தி இசை கருவிகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டோம். அமீர் குஸ்ருவின் இலக்கிய படைப்புகள் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. 26 விஜயநகர அரசு யாரால் ஏற்படுத்தப்பட்டது, எதனால் அப்பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நேம் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சிட்டி ஆஃப் விஜயநகர், ஹவு டிட் இட் கெட் இட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27 நாயக்க அரசுகள் யாவை, அவை நிறுவப்பட காரணம் என்ன, why were the நாயக் கிங்டம் set up, what were they அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 28 வராகன் பகோடா என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. what do you know of பகோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29 யூசுஃப் கான் சிறு குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் யூசுஃப் கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 13th பண்டித ராமாபாய் குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் பண்டித ராமாபாய். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க் வந்து பார்க்கலாம். பகுதி 3 பார்ட் 3 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 40க்கு கட்டாயமாக விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. ஹரப்பா மக்களின் நம்பிக்கைகள் குறித்து நீவீர் அறிந்தது யாது, what do you know about the faith and belief system of ஹரப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 32 தொடக்க கால வேத காலத்தின் புவியியல் பரவல்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ் ஆஃப் இயர்லி வெடிகேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. 33 பாருங்க, அசோகர் கலிங்கம் மீது படையெடுத்தது பற்றி நாம் அறிவது என்ன, what do you know of அசோகா கம்பேனியன் அகெயின்ஸ்ட் கலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 3 to 5 லைன்ஸ் எழுதுங்க போதும். 34 மினாண்டர் குறித்து நீங்கள் அறிந்தவை யாது, what do you know of மினாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35 எல்லோரா மற்றும் எலிஃபண்ட் நினைவு சின்னங்கள் சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் எலிஃபண்டா அண்ட் எல்லோரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 36 குதுப் மினார் சிறு குறிப்பு வரைக. கிவ் எ ஷார்ட் நோட் ஆன் குதுப் மினார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் வந்து கேட்டிருக்கிறாங்க. 37 2ஆம் அலெக்சாண்டர் என அழைக்கப்பட்டவர் யார், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட்ஸ். 38 அக்பரது
மன்சப்தாரி முறை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் எ ஷார்ட் நோட் அந்த மன்சப்தாரி சிஸ்டம் ஆஃப் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு. 39 பழவேற்காடு பற்றி சிறு குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை குறிக்கிறது. பழவேற்காடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, மறக்காமல் எழுதுருங்க. நான் நம்ம மாவட்டத்துடைய நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. 14th 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ரைட் ஏ ஷார்ட் நோட். வெள்ளூர் வால்ட் ஆஃப் 1806 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மறக்காமல் வந்து எழுதிருங்க. ஒரு 5 lines எழுதுங்கப்பா. லாஸ்ட் அடுத்தது பார்ட் 4. ஓகேங்களா, பகுதி 4ல் அனைத்து வினாக்களுக்கும் முடிந்த அளவுக்கு விடையளிக்கணும். 41லேருந்து 47 வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 14 டீட்டெயில் 7 டீட்டெயில் வந்து எழுதணும். அதில் 41ல் ஃபஸ்ட்டு 2 திட்டமிட்ட நகரங்களான ஹரப்பா மொகந்தஜரோ பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பிளான்டு டவுன்ஸ் ஆஃப் ஹரப்பா மொஹஞ்சஜரோ வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு 2 பேஜ் எழுதுங்க. 2 பேஜ் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு. ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ஹரப்பா, பேக்கு ஃபுல்லாக மொஹஞ்சஜரோ பற்றி எழுதுங்க. 41ல் பி பாருங்க, புத்தரின் எண்வழி பாதையை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த ஃப்ளைட் ஃபோல் பாத் ஆஃப் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 42 களப்பிரர் என்போர் யார், அவர்கள் குறித்து பூலாங்குறிச்சி கல்வெட்டிலிருந்து அறிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ வேர் த களப்பிரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. what do we know about them from பூலாங்குறிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 42ல் பி குப்தர் காலத்து வணிக குழுக்களின் பங்கை ஆய்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. த ரோல் ஆஃப் கிளைட்ஸ் டியூரிங் குப்தா பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 43 நம்ம டீட்டெயில்ப்பா, நம்ம தமிழ்நாட்டுக்கான டீட்டெயில். மாமல்லபுரம் கடற்கரை கோவில்களின் கட்டடக்கலை மேன்மைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது டிஸ்கிரைப் த ஆர்டிகல்ச்சர் எக்ஸ்லைன்ஸ் எ டெம்பிள் செட் மகாபலிபுரம் இல்லை மாமல்லபுரம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மறக்காமல் எழுதுங்க, அடித்து விடுங்க. ஓகேங்களா, அடுத்தது 43ல் பி பாசனத்தை மேம்படுத்த பாண்டியர் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த பாண்டியா கிங்ஸ் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 44 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இது எனக்கு வந்துச்சு, நான் சென்டம் மார்க் எடுத்ததுக்கு உதவுன டீட்டெயில். பக்தி இயக்கத்தின் சிறப்பியல்புகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு. லிஸ்ட் அவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. 44ல் பி வருவாய் நிர்வாகத்தில் ஷெர்ஷா அக்பரது முன்னோடி விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 45ல் 2 டீட்டெயில்ஸ் செல்ல குட்டீஸ். குஷானர் காலத்தில் கலையும் இலக்கியமும் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன என்பதை விரிவாக விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் அபவுட் த growth ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்டிகல்ச்சர் டியூரிங் குஷான்ஸ் பீரியட். குஷான்ஸ் பீரியட், குப்தா பீரியட், எல்லா பீரியட்ஸுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 45ல் பி இம்பார்ட்டண்ட். இதுக்குன்னு ஒரு படமே இருக்குது. ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பங்கை விரிவாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மா டுவர்ட்ஸ் த அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 46ல் 2 வட இந்தியாவின் நிலை குறித்து யுவான் சுவாங்கின் கருத்துக்கள் யாவை. ஹைலைட்ஸ் த கண்டிஷன் ஆஃப் நார்த் இந்தியா டிஸ்கிரைப்டு பை யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 46ல் பி ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தின் கீழ் கல்வி முறை எவ்வாறு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. வாட் வாஸ் த நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் அண்டர் கம்பெனிஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 46ல் பி. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 47ல் 2 கேட்டிருக்கிறாங்க. அதில் 19ஆம் நூற்றாண்டின் எவையேனும் 5 சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் அவர்கள் நிறுவிய அமைப்புகள் பற்றி காலக்கோடு வரைக. அது இல்லை அப்படின்னா இந்திய வரைபடத்தில் குஷான பேரரசு எல்லையை வரைந்து கீழ்கண்ட இடங்களை குறிக்க. இந்திர பிரதேசம், தட்சசீலம், பிஷாவார், மதுரா, பிரயாகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம்க்கு ஆல்சோ அதுதான். அதாவது ஒன்று டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. ஓகேங்களா, ட்ரா டைம்லைன் வந்து எனி 5 சோஷியல் ரெஃபார்மன்ஸ் வந்து எழுதுங்க. தமிழ் மீடியம் வந்து ஏதேனும் 5 சமூக சீர்திருத்தவாதிகள் நிறுவிய
அமைப்புகள் ஓகேங்களா, அதை வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 19th செஞ்சுரி 19ஆம் நூற்றாண்டில் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷம் இந்த வீடியோவை வந்து பேசியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய செல்லக்குட்டீஸ்க்கு இந்த 35 மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா ஓகேங்களா. 41ல் 2, 41ல் 2, 43ல் 2 அப்படின்னு 42ல் 2ன்னு மாற்றி மாற்றி 2 2ல் ஏபியில் 41ல் 1னா 1 தான் எழுதணும் ஓகேங்களா. அதே போல் 31 to 40ல 40 இஸ் கம்பல்சரியா 40 கம்பல்சரி எழுதணும். அடுத்தது 2 மார்க்கில் 30 இஸ் கம்பல்சரியா 30 வந்து கண்டிப்பாக வந்து எழுதணும் ஓகேங்களா. கண்டிப்பாக சென்டம் மார்க் வந்து எடுத்துடலாம்ப்பா. 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் 10th படித்தது பாதி இதில் இருக்கும் ஓகேங்களா. இதுதான் 11ஆம் வகுப்பு வரலாறுக்கான இம்பார்ட்டன்ட் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் வேர்ஷன் ரெண்டு பேருக்குமே 90க்கு 25 மதிப்பெண் எடுத்தால் வந்து பாஸு. ஸோ எக்ஸாம்ஸை சிறப்பாக வந்து எழுதுவீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் நம்முடைய டெலிகிராம் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் A to Z வந்து எல்லாமே வந்து தெரியும் செல்லக்குட்டீஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு எப்படி ஈஸியாக வந்து கேட்கிறார்கள்.